போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்துக்களே, ஒற்றுமையை உணருங்கள், ஒற்றுமையாய் உயருங்கள். ஓம் நமச்சிவாய. வருகின்ற 23/2/2026 அன்று மாலை 6 மணிக்கு மேல் தமிழகம் எங்கும் வாழுகின்ற அனைத்து இந்து சொந்தங்களும் தமிழ்குடி மக்களும் வீட்டில் தீபம் ஏற்றி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து சுவாமியிடத்திலே ஒரு விண்ணப்பம் செய்ய வேண்டும். எதற்காக இந்த வேண்டுதல் விண்ணப்பம் என்று சொன்னீங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்த பிறகும் கூட நம்மளால் அங்கு தீபம் ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, தொடர்ந்து வழக்குகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. நாம ஒத்துமையாய் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய நம்மளுடைய கோயில்கள், நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா எங்க போறோம்? கோயிலுக்கு தான் போறோம். அந்த கோயிலை கட்டுவதற்கு நம்மளுடைய முன்னோர்களும் அரசர் பெருமக்களும் எத்தனை பொருட்செலவுகளையும் உயிர் தியாகம் செய்து அந்த கோயில் எல்லாம் கட்டினாங்க. கட்டி நம்மளுடைய முன்னோர்கள் உயிர் பலி கொடுத்து, அதாவது உயிரை பணயம் வைத்து அந்த கோயிலை எல்லாம் காப்பாத்தி நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. கொள்ளையர்களிடமிருந்தும் வெள்ளையர்களிடமிருந்தும் காப்பாற்றி கொடுத்த பொக்கிஷங்களை காப்பாற்றுவதற்கு நாம் எல்லாம் உணர்வுகள் மங்கி போனவர்களாக இருப்பது நமக்கு வேதனைக்குரிய விஷயம். அதற்காக நம்ம ஒன்னும் செய்ய வேண்டாம். போராடுறவங்க போராடுறாங்க. இப்ப ராம ரவிக்குமார் ஐயா போய் ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்காரு. எல்லாரும் வழக்கு போடணுங்கிறது இல்ல, ஆனா அவருக்கு ஆதரவா இருக்கலாம்ல. நீதிபதி, அதாவது நம்ம சாமி கிட்ட நம்ம வச்ச விண்ணப்பத்தினுடைய காரணமாக அந்த சுவாமிநாதனே நீதிபதியா வந்து அமர்ந்து சுவாமியே நமக்கு அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இல்லையா? அதே போல அந்த பூர்ணச்சந்திரன் அந்த தீபம் ஏற்ற முடியலேங்கிற ஒரு ஆதங்கத்துல தன்னுடைய உயிரையே அவர் மாய்த்து கொண்டார். இது போல அந்த போராட்டங்கள்ல களப்பணியில் இருக்கிறவர்களுக்கு எந்த இடர்பாடும் வரக்கூடாது. யாருக்குமே இது சம்பந்தப்பட்ட இதுல பாதிக்கப்படக்கூடிய யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வேள்வி, இந்த திருவிளக்கு ஏற்றி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து நாம் அனைவரும் அந்த இடர்பாடுகளில் இருந்து விடுபட வேண்டும். அந்த